அது எனக்கு இன்னும் நினச்சாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில சில பிரச்சனைகளனால கொஞ்சம் கோயில் சில திருவிழாக்கள் நின்றுதில்ல, அதே மாதிரி நின்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாங்களும் அந்த குலதெய்வம் தான் இங்கே தான் இருந்தது ஒழிய நாங்கள் 10 வருஷமாக நாங்களும் போகல. எங்களுக்கு அது போகணுன்னு தோணவும் இல்லை. வருஷப்பிறப்பு வருது, புது வருஷம் வருது, அதுக்கெல்லாம் சாமி எங்களுக்கு அந்த சாமியை போய் பார்க்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணவே கிடையாது. 10 வருஷமாக போகல. ஆயிரமே இருந்தாலும் வந்து நம்ம சாமி வீட்டு அறைக்குள்ள பூட்டப்பட்டுட்டே இருக்கு, வீதிக்கு வரல, வருஷத்துல ஒரு நாள் அந்த மகாசிவராத்திரி கூட வர முடியல அப்படிங்கிற அந்த வேதனை உங்களுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா இருந்து நாங்கள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வரலையே ஒழிய அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டோம். அந்த அறையை பூட்டுனதும் உள்ளதாக இருப்போம், நாங்கள் வெளியில் வர மாட்டோம். இப்போ இந்த அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு? நாணயங்கள் நிறையா இருக்கும். அப்படிங்களா? அந்த காலத்தில் உள்ள நாணயங்கள். அப்புறம் இன்னொன்று அந்த பெட்டியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க, கோயிலேருந்து கொண்டாந்து அதுக்குள்ளே வைப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை அடுத்த வருஷம் நீங்கள் இனிமே தெய்வம் பேசுவாங்கல்ல, அதே மாதிரி பேசுனது மாதிரி ஒரு அச்சடிச்சு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப சந்திச்சதுல. ஏன்னா இப்பதான் நம்ம புலித்தேவர் ஐயாவுடைய ஜெயந்தி நிகழ்வுல சந்திச்சோம். இப்போ அடுத்து ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே இப்போ மகாசிவராத்திரிக்கு சந்திச்சிருக்கோம். எப்படி போயிட்டு இருக்குங்கம்மா லைஃப்? அது நல்ல. இப்போ மகாசிவராத்திரி வந்து இந்த சிவராத்திரி வந்து மாசி மாதம் மகாசிவராத்திரி வரும். எங்களுக்கு இதில் என்னென்னா அந்த புலித்தேவர் காலத்தில் இருந்தது மாதிரி அந்த பாரம்பரியம், அந்த புலியாட்டம், சிலம்பாட்டம், அந்த சாமியை நாங்கள் இங்கேருந்து அங்கே கொண்டுட்டு போய் குலதெய்வ கோயில் உள்ளம்படியார் சாஸ்தா கோயில், அது வந்து புலித்தேவர் அவங்க நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் தான் அதை எடுத்துக்கிட்டு அங்கே கோயிலுக்கு போவோம். ஒரு ஆட்களோட எல்லாரோடையும் சேர்ந்து அப்படியே அங்கே கொண்டு அங்கே உள்ளம்படியார் சாஸ்தா கோயிலில் வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப அந்த பாரம்பரியம் அதில் தான் ஒரு அப்படி இது பண்ணிட்டோம்னு வைங்களேன். அதிலே பழகி போச்சு அந்த பாரம்பரியம். இங்கே தான் அப்படி இருக்குது. இல்லை, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சிவராத்திரிக்கு, அதாவது மகா சிவராத்திரிக்கு 1 மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து அந்த அரண்மனை வீடு முழுவதும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுவீங்க, விரதத்தை ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி. இந்த சிவராத்திரிக்கு முன்பான அந்த நாட்கள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும்? முன்னாடி மாசி மாதம் வந்து ஃபஸ்ட் நாங்கள் 30 நாள் இருப்போம். விரதம் வந்து 30 நாள் இருப்போம். அது உங்களுக்கு மாசி ஃபஸ்ட்டில் வந்தாலும் சரி, இல்லை மாசி கடைசியில் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டில் வந்தால் தையிலே ஆரம்பிச்சிருவோம். அந்த 30 நாள் கணக்கு வச்சுருவோம். வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் நான்வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம், வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். இந்த 30 நாளும் ஆனால் வெஜ்ஜு தான், வெஜ்ஜு தான். எக்கு கூட சாப்பிடுறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் திரும்ப புதுசாக வந்து ஒயிட் வாஷ்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒயிட் வாஷ், ஆயில், புது ட்ரெஸ்ஸு எல்லாமே. இந்த தீபாவளிக்கு நம்ம எடுக்கிறது கூட நாங்கள் அவ்வளோவா எடுக்கிறது கிடையாது. சிவராத்திரிக்கு வந்து அப்படி பழக்கிட்டாங்க வீட்டில். அப்படியே அந்த பாரம்பரியம் அப்படியே வந்ததுனால எங்களுக்கும் அது அப்படியே பழகி போச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணுங்க, ரொம்ப பெரிய வீடாக இருக்குது, அது செலவாக. அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்து, எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே அதே தான், இப்பவும் அதே தான். வருஷம் பெயிண்ட் பண்ணி இந்த பாரம்பரியம் என்னவோ அதை கடைபிடிக்கணும். சிவராத்திரி பொறுத்தவரை உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதாவது இங்கே நம்ம போய் நேற்று கும்பிட்டது வந்து உள்ளமுடையார் சாஸ்தா. உள்ளமுடையார் சாஸ்தாவை பற்றி சொல்லுங்களேன். மற்ற பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. நாங்கள் கரெக்டாக பண்ணாலும் எங்களுக்கு எதுவுமே நல்லது கரெக்டாக நடக்கும். அதில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதாவது இஷ்டத்துக்கெல்லாம் தெய்வத்தை, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இதை பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும், அந்த பாரம்பரியம் எப்படியோ அதிலே போவோம். பயந்து நம்ம உண்மையிலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதில், அப்போ நம்ம நம்பிக்கையோடு நல்லா நடந்துக்கிடணும்ல அதில் வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு. எங்களுக்கு எப்போதுமே ஒரு பேசும் தெய்வம் மாதிரி தான் எங்கள் குலதெய்வத்தை வந்து அப்படி மனசில் நாங்கள் கோயிலுக்கு அடிக்கிறக்கா போக மாட்டோம். அடிக்கிறக்கா அந்த வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரியெல்லாம் குலதெய்வத்தை போய் கும்பிடணும் அந்த இதெல்லாம் கிடையாது. நினச்சோம்னா வீட்டில் இருந்து அப்படி சாமியை கும்பிட்டு அப்படி வேண்டிக்கிடுவோம். அதெல்லாம் அப்படி போவோம். வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நேரம். அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, தாத்தா அப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம வந்து மகாசிவராத்திரியை கொண்டாடுவோம், இது மாதிரி தான் அடுத்தடுத்து கொண்டாடணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கும் மகாசிவராத்திரி ஆரம்பித்த உடனே?
ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த ஊரை எல்லாருமே ஓரளவுக்கு இந்த ஊரில் ஒரு பாதி பேருக்கு மேலே குலதெய்வம் இதே தான் இருக்குது. அவங்களும் விரதம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு வலசன்னு சொல்லுவாங்க. அந்த வலசலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டு. இப்போ இந்த பெட்டி நாங்கள் கொண்டு இப்போ பெட்டி கூட போய் இந்த கோயிலேருந்து எடுத்து கொண்டு போகிறோம்ல, நைட்டு 1 மணிக்கு தான் போவோம். அதை ஒரு வலசக்காரங்க தான் அவங்களுக்குன்னு அந்த இதை அவங்க அதுக்கு விரதம் இருந்து அதை கொண்டு போய் அவங்க கொண்டாந்து தான் அதை வைப்பாங்க. பெட்டி அழைச்சிட்டு வரும். மற்ற எல்லோரும் சாமி கும்பிடுவோம், எல்லோரும் போய் சாமி கும்பிடுவோம். ஆனால் வர்றது அவங்க கொண்டாந்து எங்கள் இதில் ஒப்படைக்கிறது அவங்க 100-200 பேர். அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ரொம்ப அவங்களும் இந்த காய்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த காய் தான் எங்கள் சாமிக்கு ஆகாது. ஆமாம், சுரைக்காய் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த பெட்டி கூட அந்த பூசாரி வலசல்லே அவங்களுக்கு அப்படி ஒரு பேர். அவங்க தான் அந்த பெட்டிக்கு தீபாராதனை காட்டுறது, மணி இதெல்லாம் பூஜை பண்ணுறது எல்லாம் அவங்க தான். அதனால அவங்க இப்போ இந்த போனாங்கல்ல 100-200 அவங்கெல்லாம் அந்த வலசல் தான். இப்போ இந்த பெட்டி பாரம்பரியமாகவே பல ஆண்டுகளாகவே இந்த வீட்டில் தான் இருக்குது, இங்கே தான் பாதுகாக்கப்படுது. அதை பற்றி சொல்லுங்கள். அந்த பெட்டி எவ்வளோ விசேஷமானது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிரு, அது ரொம்ப பர்சனலாக இருக்கும்ல, ஃப்ரம் த ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி? அதுக்குன்னு ஒரு அறை இருக்குது. அதில் தான் வைப்பாங்க. அதில் ரொம்ப சுத்தமாக ரொம்ப விளக்கெல்லாம் போடுவாங்க. எல்லாமே அந்த பாரம்பரியத்தை அப்படி எங்களுக்கு அப்படி பழக்கப்பட்டதுனால நாங்களும் அப்படியே இதுவரையும் கொண்டுட்டு வந்துட்டோம். அது நீங்கள் ஏதாவது ஒரு வேதனையாக இருக்கும்போது, மனசு சங்கடத்தில் இருக்கும்போது அந்த அறையை திறக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்துருக்கு? கண்டிப்பாக விளக்கு சில இதில் நெய் விளக்கு போடுவோம். போய் கொஞ்சம் போடுங்க அப்படின்னா, இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்படின்னா நாங்கள் அங்கே போக மாட்டோம். அங்கே இந்த வருஷத்தில் ஒரு நாள் சிவராத்திரிக்கு அங்கே போய் சாமி கும்பிடுவோம். பிறந்த நாளுக்கு கூட நாங்கள்லாம் போனது கிடையாது. இந்த இதுக்கு விளக்கு போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து எங்கள் மனசு அப்படியே சாந்தி ஆயிரும் எங்களுக்கு. இல்லை, இங்கே உள்ளூரில் கிட்டத்தட்ட பக்கத்து தெருல தான் இருக்காரு கோவிலே, அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனாலும் ஏன் வருஷத்தில் ஒரு முறை மட்டும் போய் அவரை பார்க்குறேன்? அது அந்த காலத்துலேருந்தே அவங்க ஜமீன்தார் அவங்க புலித்தேவர் தாத்தா பல்லக்கில் போனாங்க. பல்லக்கில் தான் அவங்க இந்த புலியாட்ட சிலம்பாட்டெல்லாம் ஆடி அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. இந்த பெட்டி கூட பல்லக்கில் தான் அவங்க முன்னாடி போவோம், பல்லக்கில் தாத்தா போவாங்க. அது அப்புறம் காலங்கள் மாற அப்படி நாங்கள் சாமியோடய நடந்து நாங்கள் எல்லோரும் காராக எதுலேயுமே போக மாட்டோம். நடந்தே இப்போ அன்னைக்கு தான் தெருவில் நாங்களும் இதுவரைக்கும் அன்னைக்கு தான் நடக்கிறது. அதாவது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த அறை பூட்டப்பட்டு இருந்தது, அது பெட்டி வெளியில் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு இன்னும் நினச்சாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில பிரச்சனைகள்னால கொஞ்சம் கோயில் சில திருவிழாக்கள் நின்றுதில்ல, அதே மாதிரி நின்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த உற்சவர் வெளியில் போனது 10 வருஷமாக வெளியிலே போனதில்லை. யார் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, வெளியிலே வர முடியலை. ஆனால் என்ன நாங்கள் அப்படியே அது சர்ச்சில் தான் கோர்ட் ஆர்டர் மாதிரி கோர்ட்டில் அவங்க என்ன நினச்சாங்க, கரெக்டாக இந்த பெட்டி இவங்க தான் பராமரித்தாங்க, இப்படி தான் போகணும், அந்த முறைப்படி வேறு எதுவும் அதில் பாரம்பரியத்தை மாற்றவே கூடாது அப்படின்லாம் போட்டு இனிமேல் தெய்வம் பேசும்பாங்கல்ல, அதே மாதிரி பேசினது மாதிரி ஒரு அச்சடிச்சு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. 10 வருஷமாக நாங்களும் இந்த குலதெய்வம் தான் இங்கே தான் இருந்தது ஒழிய நாங்கள் 10 வருஷமாக நாங்களும் போகல. எங்களுக்கு அது போகணுன்னு தோணவும் இல்லை. 10 வருஷமாக ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வருஷப்பிறப்பு வருது, புது வருஷம் வருது, அதுக்கெல்லாம் சாமி எங்களுக்கு அந்த சாமியை போய் பார்க்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணவே கிடையாது. 10 வருஷமாக போகல. இப்போது 1000 இருந்தாலும் நம்ம சாமி வீட்டு அறைக்குள்ளே பூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, வீதிக்கு வரல, வருஷத்தில் ஒரு நாள் அந்த மகாசிவராத்திரி கூட வர முடியல அப்படிங்கிற அந்த வேதனை உங்களுக்குள்ளே இருந்து? கண்டிப்பாக இருந்து. நாங்கள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வரலையே ஒழிய அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டோம். அந்த அறையை பூட்டினதும் உள்ளே தான் இருப்போம், நாங்கள் வெளியில் வர மாட்டோம். இப்போ அது வெளியில் வரையில் இப்போ வெளியில் இருந்தோம். நீங்கள் இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த லைட்டு மட்டும் எரியும், யாருமே வெளியில் இருக்க மாட்டோம். எல்லாருமே உள்ளே அப்படி இந்த தியானம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி நாங்கள் சிவராத்திரிக்கு எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே நைட்டு ஃபுல்லாக முழிச்சு தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த 10 வருஷம் வராமல் இருக்கையிலையும் நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் முழிச்சு தான் இருப்போம். ஆனால் வெளியில் வர மாட்டோம், யார்கிட்டையும் பேச மாட்டோம். இப்போ 2 வருஷம் இருக்குமா அந்த உத்தரவு? மூணாவது வருஷம்.
இது எப்படி இருந்தது? கோர்ட்ல இருந்து உத்தரவு வருது, நம்ம கிட்ட இருந்து சாமி வெளியில நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன என்ன இது, அதாவது நமக்கு தெரியும் பாரம்பரியம் எப்படி என்ன நடக்குது, நாங்கள் லோக்கல்ல இருக்கிற எங்களுக்கு தெரியும். என்ன சர்ச்சுக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்க எப்படி இப்படி கொடுத்தாங்க அந்த ஜுவல் பாக்ஸ், அந்த இதை வந்து அந்த பாரம்பரியத்தை மாற்றக்கூடாது, அப்படி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பேசுனது மாதிரி. அதனால் கொடுத்து எங்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. அந்த பெட்டிக்குள்ளே என்னதான் இருக்குது? அப்படி பெட்டிகள் வந்து அதான் வந்து ரொம்ப திறந்ததெல்லாம் பார்க்கறது கிடையாது. நாணயங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்களா? அந்த காலத்தில் உள்ள நாணயங்கள். அப்புறம் இன்னொன்று அந்த பெட்டியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க, கோயிலேருந்து கொண்டாந்து அதுக்குள்ளே வைப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை அடுத்த வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக எங்கள் தாத்தா நாங்கள் வந்து அதுக்குன்னு அந்த தூக்குதவங்ககிட்ட அவ்வளோவா அதெல்லாம் இது பண்ண மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு கும்பிடுதோட சரி, பக்கத்துலன்னா கும்பிடுறது தான் அது வேலை எங்களோடய. அதனால் அதை வந்து காட்டுவாங்க எங்கிட்ட, எடுத்து காட்டையில் பார்த்துருக்கேன். அவங்களும் வருஷம் அதை எடுத்துகிட்டு மாற்றுவாங்க, மாற்றி அதை ஆமாம் மாற்றுவாங்க. அந்த 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 காலத்தை புளித்தவர் காலத்தில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இருக்கும். அதில் இன்னும் அப்படி பாரம்பரியமாக அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பெட்டி வந்து பயப்படுவாங்க வீட்டில் வைக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு அந்த பயம் அதெல்லாம்? எங்களுக்கு அந்த பயம் இருக்குது. ஏன் அந்த சாவியை கொடுத்து, இப்போ ஊருக்காரங்களை கொடுத்து சாவியை கொடுத்து அதை திறந்து வெள்ளடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அன்றைக்கி இப்போ வெளியில் போயிட்டோம், அந்த சாவியை அவங்க வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேன்ட்டாங்க, எங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில் வந்து உங்கள் வீட்டுக்கெல்லாம் சாவியெல்லாம் கொண்டுட்டு போக முடியாது, இந்த இருக்குது அப்படின்னு எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. இங்கே தான் அவரை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எங்களுக்கு அது இருக்கு நாங்கள் இருக்கிறத விட மேலே நல்ல நிலைமையில தான் நல்லா போய் நல்ல ஒரு சந்தோஷமாக எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்களுக்கு அதில் பயம் கிடையாது. இப்போ பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள், அப்புறம் அந்த சின்ன புலித்தேவர் காலத்தில் இருந்தக்கூடிய அந்த செப்பு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதை அடுத்தடுத்து இப்போ உங்கள் மகன்கள்லாம் பார்த்துருக்காங்களா? இப்போ இருக்கக்கூடியவங்களாம் அதை பார்க்க முடியுமா? இப்போ இருக்கவங்க அவரு அந்த தூக்குதாரில் பெட்டி அதை கொண்டு மாலை போட்டு அதுக்குன்னு ஒரு அவர் அதை பார்த்துருக்கலாம். அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நாங்கள். அப்படி எடுத்து அவர் என்ன போட்டு அவங்களுக்குன்னு அந்த வளசல் இருக்குது, அவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ இந்த பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறீங்க, வளசல் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது என்னது? ஒவ்வொன்றை பற்றி சொல்ல முடியும்? அதாவது அந்த பாரம்பரியம் நீங்கள் பார்த்ததுனாலே, இப்போ இது தூக்கையில் இப்போ ஒரு வளசலுக்கு இந்த தீப்பெட்டி பிடிப்பாங்கல்ல, அது ஒரு தீப்பந்தம், அது வந்து ஒரு வளசல் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இவங்க பெட்டி தூக்கி இந்த மணி ஆட்டி இதெல்லாம் கொண்டுட்டு போகிறவங்க அவங்க ஒரு வளசல். அப்புறம் வந்து அங்கே இங்கே நாங்கள் கொண்டு அங்கே கோயிலில் வச்சுருவோம்ல, அங்கே வந்து அந்த படைப்பெல்லாம் படைச்சி அதுக்கு சாமி ஆடி அதை எடுத்து கொடுப்பாங்க. உடம்புக்கு நல்லா இருக்கும், நல்லா இதெல்லாம் அந்த அதில் படைச்சிருப்பாங்க அந்த இதில், அந்த கோயிலில் அதெல்லாம் சாமி ஆடி எடுப்பாங்க. அதுக்கு வாயில் இப்படி துணியெல்லாம் கட்டி சாமி ஆடி அதெல்லாம் எடுத்து போடுவாங்க, வாங்குவாங்க எல்லோரும். அந்த விபூதி அந்த அரிசி அதெல்லாம் வருஷத்துக்கு வச்சு வயிறு வலிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. வயிறு வலிக்காது அந்த இதெல்லாம் அதுக்கு ஒவ்வொரு வளசலுக்கு ஒவ்வொன்று, எல்லா வளசலுக்கும் ஒவ்வொரு இது அந்த ஜமீன் காலத்திலே ஒதுக்கியிருக்காங்க. அது இப்போமா அப்படி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இப்போது ஊரே வந்து நான் வந்து சிவராத்திரினால கேள்விப்பட்டிருக்கேன், அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே ஒரு ஊரே வந்து பயங்கர கிராண்டாக இருந்தது, ரொம்ப எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டாக நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் அவங்கக்கிட்ட. இங்கேருந்து பெட்டி அழைச்சிட்டு போகிறோம், எல்லோருமே வந்து உங்களை முன்னாடி வாங்க சாமி கிட்ட வந்து கும்பிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் இல்லை யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று கும்பிட்டுக்கிட்டீங்க. எதனால் இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாரோடையும் வந்து கும்பிடணும், ரொம்ப முண்டி அடிச்சுட்டு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம்ல எதனால்? அது எப்போதுமே எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் எப்போதுமே ஆட்களோட நின்று தான் சாமியை கும்பிடணும். நமக்கு சாமியை வந்து நம்ம கும்பிடணும்லே நமக்கு சாமி மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் பெரியவங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாமியை நீங்கள் ஆளோட எல்லோரும் நின்று எல்லோரும் சேர்ந்தா கும்பிடணும், எல்லாரையுமே உள்ளே விட்டுக்கிடுவோம். சின்ன பிள்ளைகள் அது அந்த பாரம்பரியம் முன்னாடி
இருந்துச்சு. அவங்க அவங்க அப்படியெல்லாம் நான் எங்கள் அப்பா தாத்தா காலத்துக்கு அப்புறமே அது இல்லை, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். இல்லை ஆனால் இப்போ பொதுவாக எந்த கோயில்களுக்கு போனாலும் நல்ல நாட்கள் இல்லை, விழாக்கள் காலங்களை தாண்டி நார்மலாகவே ஒரு கோயிலுக்கு போனால் விஐபி தரிசனத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க மத்தியில் உங்கள் இந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் 2 முறை நான் அதை நோட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப கூலாக எவ்வளோ பெரிய அந்த இடத்துல எவ்வளோ ஒரு முட்டல் மோதல் இருந்தாலும் ரொம்ப சில்லாக அதை ஹேண்டில் பண்ணீங்க. இது வந்து அப்பா சொல்லி அந்த விஷயங்கள் எப்போதுமே அது கொஞ்சம் நாங்கள் வந்து அந்த ஊர் எல்லாரையுமே அப்படியே ஒரு அணைச்சி எல்லாரும் சாமி கும்பிடணும். சாமி வந்து நம்ம தான் மட்டும் கும்பிடணுன்றதெல்லாம் கிடையாது, எல்லாருமே நின்று சாமியை தானே கும்பிடுதோம். இப்போ உள்ளமுடையார் சாஸ்தா வந்து புலித்தேவர் அவர்கள் வழங்கின சாஸ்தா, அதாவது இந்த பரம்பரை குடும்பத்துக்குனே இருந்தக்கூடிய ஒரு கோவில் எப்படி வந்து ஊர்கோவிலா மாறிச்சு? அது வந்து நாங்கள் எங்கள் 7 தலைமை 5-6 தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஜமீன்தார் தான், யாருக்கிட்டையும் வரி வாங்க மாட்டோம். ஜமீன்தார் தான் இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி விழாவை இந்த சாமியை கொண்டு போது கோயில் செலவு எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ எல்லா குளங்களும் எங்களுக்கு இருந்ததுனால விற்று கூட சாமி கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடையில எங்கள் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் கும்பிட வேண்டாம், நான் எல்லாரும் சேர்ந்து வரி போட்டு கும்பிடுவோம். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா வருவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளசல் வச்சு கொடுத்துருங்க, வச்சு நீங்கள் இதை நீங்கள் எல்லாரும் செய்யுங்க, வரி போட்டு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். நானும் சாமி கும்பிட வரேன், எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு எங்கள் தாத்தா தான் சொல்லி அந்த வருஷத்துல இருந்து எல்லார்ட்டையும் வரி வாங்குவோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரி கிடையாது. இப்போ இங்கே கிழக்கையெல்லாம் குளம் ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. அந்த 1000 ஏக்கர்லாம் நாங்கள் சாமி கும்பிடுறதுக்காக எங்கள் தாத்தா முன்னோர்கள்லாம் சரி கொடுத்து சிவராத்திரிக்காகவே. அப்போ உங்களுக்கு பணத்துக்கு இவ்வளோ மதிப்பும் கிடையாதுல்ல, சிவராத்திரிக்காக நீங்கள் அதை வச்சுக்கோ, அந்த லேண்டை வச்சுக்கோ, சிவராத்திரி வருது அப்படின்னு வருவாங்க. எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, அது எனக்கெல்லாம் தெரியாது. பிறகு எங்கள் தாத்தா வந்ததுக்கப்புறம் வேண்டாம், அந்த எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம், வரி போடும் வீட்டுக்கு எல்லாரும். அப்போ தான் அவங்க நல்ல சாமியும் கும்பிடுவாங்க, வாங்க எல்லாரும் வரி போடுவோம் அப்படின்னு எல்லாருக்கும். இப்போ வீட்டுக்கு அந்த குலதெய்வம் யாரோ அவங்களுக்குலாம் இவ்வளோதான் வரின்னு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் சொல்கிறதுக்கு பின்னாடி உண்மையிலேயே நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க இல்லையா? அதாவது கோவில்களுக்காக எல்லாத்தையும் அவங்க இழந்திருக்காங்க. என்ன வேணா செஞ்சு நம்ம கோவில் சாமி கோயில்களை புனரமைக்கிறது, கோயில்களை கட்டமைக்கிறது, நிறைய விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே குறிப்பாக நம்ம சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஆன்மீக தொண்டுக்கும் சரி, தேசத்துக்காகவும் சரி நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு குடும்பம் இது. நீங்கள் நேற்று நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், தொடர்ச்சியாக சின்ன சின்ன முட்டல் மோதல்லாம் இருந்தது. நீங்கள் எப்படி கூட்டம்னா அப்புறம் உங்களுக்கு திருவிழான்னா அது எங்களுக்கு அப்படி ரொம்ப நாள் பழக்கம். அது இப்போ எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 50-60 வயசு வரையில பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவையும் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவும் இப்படியே தான் அணைச்சி கொண்டு போவாங்க, யாரோட சண்டை போடக்கூடாது. சில பேர் புரியாமல் கூட இருப்பாங்கல்ல, புரியாமல் கூட இருக்கும்ல, அவங்களெல்லாம் அப்படி அனுப்பிச்சு நீ அப்படி சொல்லாத சாமியை கும்பிடணும் அப்படியே கொண்டு போ அப்படி பழகிட்டதுனால எனக்கு அதே பழகி போச்சு. இப்போ பையங்களும் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப கிரேட். உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையும் யார் மீதும் வந்து விமர்சனம் வைக்காமல், யாரையும் குறை சொல்லாமல், கூட்டம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதை கடந்து போகிறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னென்னா புலித்தேவர் அவர்களுடைய வீட்டில் இருந்து எடுத்து கொண்டு போய் சாமியை கொண்டு போய் வழிபடுற அந்த ஒரு விசேஷம், இது மகா சிவராத்திரி அதுவும் அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயம் இங்கே கற்றுக்க முடிஞ்சுது. என்னென்னா ரொம்ப தன்மையாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பண்பாக, அவ்வளோ அழகாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் நடத்தி முடிச்சிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப நிறைவாக இருக்குது. நிறைவாக உங்களை சந்தித்ததிலும் எனக்கு மகிழ்ச்சி. திரும்பவும் தொடர்ந்து அடுத்தடுத்த பேட்டிகளை சந்திப்போம். நேரத்துக்கு